சரிகமபா சீனியர் சீசன் 6 எப்போ ஆரம்பிக்க போகுது? போட்டியாளர்கள்லாம் என்ன மாதிரி தேர்வாக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்குது. ரீசெண்டா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சுது. அதுல அபிஷேகா டைட்டில் வினரா வந்திருக்காங்க. இது பல பேருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சரிகமபா சீனியர் சீசன் 6 எப்போ ஆரம்பிக்க போகுது? ஏன்னா சீனியர் சீசன் 5 முடிஞ்சு சரியா ஒரு 6 மாசம் ஆகுது. அந்த 6 மாசத்துல லிட்டில் சாம்பியன் சீசன் 5 முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்து ஜீ தமிழ் ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே சீனியர் சீசன் 6 தான். இதுக்கான எல்லா விதமான ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமா நடந்து வந்துட்டு இருக்குதாம். கூடிய சீக்கிரம் இந்த சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்தெந்த போட்டியாளர்கள்லாம் இதில் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபில்டர் பண்ண போறாங்க. இதுல இப்ப யார் யாரெல்லாம் ஜட்ஜஸா கலந்துக்க போறாங்க, சிங்கர் ஸ்ரீனிவாஸ் வரமாட்டாரா, இது மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பதில் கொடுக்கும். சரிகமபாவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக போட்டியாளர் எடுக்காம ஒரு மிகப்பெரிய ஆடிஷன் நடத்தி அந்த ஆடிஷன்ல 40 பேரை சூஸ் பண்ணுவாங்க. அந்த 40 நபர்கள்ல 20லேருந்து 22 நபர்களுக்கு தான் சரிகமபா மேடையில பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த 20, 22 போட்டியாளர்களுமே ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான். அந்த 20 15ஆவும், அடுத்து 10ஆவும், அடுத்து 5ஆவும் மாத்தி ஃபினாலே வரைக்கும் போவாங்க. இந்த ஒரு 6 மாச ஜேர்னில கலந்துக்கூடிய ஒரு போட்டியாளர்களும் ரொம்ப ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தான். அதுக்காகவோ என்னவோ தெரியல, எடுக்கக்கூடிய ஒரு போட்டியாளரையும் பார்த்து ரொம்ப நிதானமா சூஸ் பண்ணி இந்த சரிகமபா மேடையில பாட வைப்பாங்க. அப்படி இந்த சரிகமபா சீனியர்ஸ் சீசன் 6க்கான ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில இதுக்கான ஆடிஷன் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த ஒரு ஆடிஷன்ஸ்ல திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம், சிதம்பரம், கடலூர் இந்த பகுதியில் கூடிய மக்கள் எல்லாமே இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேஸா நடக்குது. இன்னொரு ஃபேஸ்ல சவுத் சைடில் இருக்கக்கூடிய மக்கள் கலந்துக்கிற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடிஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இப்போ ரசிகர்களுடைய ஒரே கேள்வி, இந்த சீனியர் சீசன் 6ல போட்டியாளர்கள் என்ன கன்ஃபார்ம் ஆகல, சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ஜட்ஜா கலந்துக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை, அது வதந்தி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான காரணம், இந்த வதந்தி ஆரம்பிக்கிறத ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஆரம்பத்தில் ஒரு சில வாரங்கள் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கலந்துக்க முடியல. அதுக்கு ஒரு பர்சனல் ரீசன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததால அதை வர முடியல. 2-3 வாரங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரீசன் கிடைச்சது. ஆனால் இப்போ இந்த சீனியர் சீசன் 6ல ஆடிஷன்ஸை ஆங்கர் அர்ச்சனா மேடம் கூட சேர்ந்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆடிஷன்ஸில் கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு முதல் 2-3 வாரங்கள் மேபி அவர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல் 2-3 வாரங்கள் சுவாரஸ்யமாவோ எலிமினேஷனோ பெருசாக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நேரங்களில் எஸ்பி சரண், இன்னொரு பக்கம் சைந்தவி, அதே மாதிரி ஸ்வேதா மோகன் இவங்கள வச்சு ஒரு 2-3 வாரங்களை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறதாவும், 2-3 வாரங்கள் கழித்து இந்த எலிமினேஷன் ரவுண்டு வரப்போகிற சமயத்தில் ரொம்ப ஒரு கிளாசிக்கான ரவுண்டு வரப்போகிற சமயத்தில் தான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த சீசன் 6 அதாவது சரிகமபா சீனியர் சீசன் 6ல அடியெடுத்து வைப்பார் அப்படின்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் இவர் இந்த சீசனை விட்டு போகலை அப்படிங்கிறது உண்மை. அப்படி போறாருன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வெறும் வதந்தி தான். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.